பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். சற்று முன் உலக அளவில் இஸ்ரேலிய பொருட்களுக்கு பெரிய அளவில் தடை விதிக்கக்கூடிய ஒரு செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தியா மாறி இருக்கு. இதையும் தாண்டி 24 நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இன்னைக்கு காசா மக்களுக்காக ஒன்று கூடி அவங்களுக்கு நீதி கேட்கக்கூடிய ஒரு இடங்களுக்கு நகர்ந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட உலக அளவில் இன்னைக்கு முக்கியமான ஒரு வைரல் செய்தி என்னன்னா, பத்திரிகையாளர் அனஸ். யார் இந்த அனஸ்? அவருக்காக பல நாடுகளில் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு. இந்த அளவுக்கு அந்த மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு. இந்த அனஸ் யாரு? இந்த விஷயங்களை இஸ்ரேலிய மீடியாக்கள் எப்படி கையாளுகிறது அப்படின்னு சொல்லி முழுமையான பல தரவு ஆதாரங்களோட இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆலந்தர் யூசுப் நம்மளோட இருக்காங்க. அண்ணா அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆனா இப்போ இந்த இஸ்ரேலிய பொருட்களுக்கு, இஸ்ரேல் நிறுவனங்களுக்கு தடை அப்படின்ற ஒரு செய்தி இன்னைக்கு பெரிய ஃபிளாஷ் நியூஸா போயிட்டு இருக்கு. இதோட விவரம் என்னென்ன? அதாவது பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் செய்யக்கூடிய அநியாயம் உலகத்தினால தாங்கிக் கொள்ள முடியல. இஸ்ரேலையே ஆதரிச்சுக்கிட்டு இருந்த நாடு, இஸ்ரேலை அங்கீகரிச்சுக்கிட்டு இருந்த நாடு, நீங்கள் போர் நிறுத்தம்லாம் பண்ண வேணாம்ப்பா, போர் நிறுத்தம்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க பார்த்து இன்னைக்கு கொந்தளிச்சு போகிறாங்க. ஏன்னா கசாவில் இருக்கக்கூடிய மக்களில் 2 பேர் பசியில் இருக்கிறாங்க. பசினால் இறந்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 227 பேர் பசினால் மட்டுமே இறந்து போயிருக்காங்க. அதில் 100க்கும் மேற்பட்டவர் குழந்தைகளாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா நார்வே இன்னைக்கு ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. நார்வேயினுடைய நிதி அமைச்சர் ஜெனின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்கள் நாட்டில் இயங்கக்கூடிய இஸ்ரேலுடைய 11 கம்பெனிகளுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம். இங்கேருந்து எந்த பைசாவும் அங்கே போகக்கூடாது இஸ்ரேலுக்கு அப்படின்னு துணிச்சலான ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு இனப்படுகொலை எதிர்த்து. ஆமாம், இனப்படுகொலை எதிர்த்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அதான எல்பில்ட்டினுடைய நிறுவனம் இவங்க ஆயுதத்தை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெலுங்கானாவில் இருக்குது இந்த கம்பெனி. இவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை. இந்திய நாடு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, மக்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நாடு. மோடி ஐயா போய் பேசுவார், யாது ஊரை யாவது கேட்டு ஐநால பேசுவார். ஆனால் தன்னுடைய வாழ்நாளில் இங்கே கடைபிடிக்க மாட்டார். ஆனால் இதை பாருங்க, எந்த அளவுக்கு கடைபிடிச்சிருக்காருன்னா, ஒரு 10 பைசா கூட தரமாட்டேன்டா உனக்கு, இங்கேருந்து போகாதரா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நார்வேயினுடைய நிதி அமைச்சர் இன்னைக்கு அறிவிப்பு செஞ்சிருக்கிறாரு. எல்லோருக்கும் இது பாடமா இருக்குது. இப்போ அந்த 11 நிறுவனங்களை தடை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நாடு முன் வருதுன்னா, அப்ப அந்த 11 நாடுகள் அவங்களுக்கு நிதி அளிக்கக்கூடிய இடங்களுக்கு நகர்ந்து போயிருக்கக்கூடிய. ஆமா, நிதி அளவுக்கு இப்போ 11 நாடு, அந்த 11 கம்பெனிகளுக்கு தடை போடுறாங்கன்னா என்ன காரணம்னா, இந்த 11 கம்பெனிகளில் பெரும்பாலும் ஆயுத சப்ளைகள் இருக்கும், இல்லை ஃபண்டு கொடுப்பாங்க. அந்த ஃபண்டு தானே மெயினான காரணம். உனக்கு அந்த ஆயுதங்கள் வாங்கணும்னா பணம் வேணும்ல. அப்போ அந்த பணத்தை எடுத்தால், பணத்தை சரி செஞ்சால் போயிடுது, தடை செஞ்சால் போயிடும். அப்போ அதை மையப்படுத்தி அவங்க இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது உலக நாடுக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அப்பாவி மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க, மக்களை பாருங்கடா, அப்பாவி மக்கள் இறந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு செயல் மாதிரி அந்த செயல் நம்ம பார்க்கலாம். இங்க மக்கள் மத்தியில் எழக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு நார்வே, இங்கேயும் இருக்கக்கூடிய நார்வே அப்படி இஸ்ரேல் நிறுவனங்களுக்கு, இஸ்ரேல் பொருட்களுக்கு தடை விதிக்கிறாங்களே, சவுதி மாதிரியான அரபு நாடுகள் இது மாதிரி ஏதாவது செஞ்சிருக்காங்களா? சவர்மா ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 24 நாடுகளுங்க, 24 நாடுகள், ஸ்பெயின், ஸ்வீடன், பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா, 24 நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூடி நேற்று செவ்வாய்க்கிழமை ஒரு அறிக்கை தொடர்றாங்க. என்னன்னா, தங்கு தடையின்றி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் உணவு அங்கே சென்றடையணும், அதனை உறுதி செய்ய. இந்த வானத்திலிருந்து உணவை போட்டு அதனால சிறுவர்கள் மீது விழுந்து இறந்து போறாங்க. இல்ல, இப்போ இஸ்ரேலிய அரசு என்ன சொல்லுதுன்னா, இப்போ தொடர்ந்து நாங்கள் உணவு கொடுக்க, மாவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறாங்களே. அது பொய். கிட்டத்தட்ட தேவைப்படக்கூடிய, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய லாரிகள் 40 டன் வீதமா 660 லாரிகள் வரணும். 23 மில்லியன் மக்கள் இருக்காங்க. உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லை, நீங்கள் அங்கே அதில் பார்த்தீங்கன்னா மருத்துவ உபகரணங்கள் இருக்குது, ஐவி உட்பட இன்ஜெக்ஷன், மருந்து, இது மாதிரி நிறைய பொருட்கள் தேவைப்படுது. அதையெல்லாம் உள்ளடக்கி தான் 600 லாரிகள் தேவைப்படுது. 22,000 லாரிகள் இப்போ எகிப்தினுடைய ரஃபா கிராசிங்கில் இருக்குது. இவங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க. 87 லாரி மட்டும் தான் விட்டுருக்குறாங்க, அதுவும் கட்டுப்பாடோடு விடுறாங்க. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அதை கொள்ளையடிக்கிற வேலை யார் செய்கிறாங்கன்னா, இவங்களே அபு ஷபாபத்துன்னு ஒரு ஆள் வச்சிருக்கிறாங்க. இவர் யாருன்னா, 2015 ஹமாஸால் கைது செய்யப்பட்ட ஒரு ட்ரக் வியாபாரி. அக்டோபர் 7 அவரை திறந்து விட்டு அவரை வச்சு இவங்களே உள்ள லாரியில் உணவு அடிச்சு அவரை வச்சு கொள்ளையடிக்கிறாங்க. இதை நம்ம கூட சொல்லலைங்க, ஐநா சொல்லுது. இவங்க என்ன சொன்னாங்க, ஹமாஸ் எல்லா சாப்பாடெல்லாம் திருடுறாங்க, மாவெல்லாம் திருடுறாங்க அப்படின்னதுக்கு ஐநா இல்லைப்பா நீ பொய் சொல்கிற, நீ வச்சிருக்க அபு ஷபாப் தான் இதை திருடிக்கிட்டு இருக்கிறான்
அப்படிங்கிற செய்தியை அவங்க சொல்றாங்க. அப்ப இவன் கொடுக்கறதும் இல்லை, அப்படி கொடுக்கறத இவனே ஆள் வச்சு கொள்ளையடிக்கிறான். இதுக்கடை இஸ்ரேலிய எல்லைகள், ஜோர்டானுடைய எல்லைகள்ல அங்க இருக்கக்கூடிய வெறிபிடித்த யூதர்கள் அங்க போகக்கூடிய உணவு பண்டங்களை உடைக்கிறது, அந்த லாரியோட டயரை வெட்டுறது, இந்த வேலையில ஈடுபடுறாங்க. சரி, நான் இப்போ அந்த காசாவுடைய மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஒரு உணவு தேவைக்கோ இல்ல போகக்கூடிய உணவு கொள்ளையடிக்கிற அளவுக்கு இவ்வளவு அராஜகம் நடக்கும்போது இந்த உண்மையில வெளி உலகத்துக்கு வெளிக்காட்டுறது அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள். தொடர்ந்து அந்த பத்திரிகையாளர்களை டார்கெட் பண்ணி கொல்லக்கூடிய விஷயம் நடக்குது. இன்னைக்கு பத்திரிகையாளர் அனஸ் கொல்லப்பட்டதுக்கு உலக அளவுல கண்டனங்களும் ஆர்ப்பாட்டங்களும் எழுது. யாருன்னா இந்த அனஸ்? அனஸ் அதாவது அவர் சொல்றதுக்கு அப்படியே ஒரு பூரிப்பா இருக்கு அவர் சொல்றதுக்கு. அனஸ் ஷரீஃப் ஒரு வார்த்தை பதிவு செய்கிறார். என்ன சொல்றாருன்னா, வலியிலையும் வேதனையிலும் நான் கடந்து வந்தேன். சொல்ற வார்த்தை, வலியிலையும் வேதனையும் கடந்து வந்தேன். பொய்ப்பித்தல் திருப்பு இல்லாமல் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்ல விருப்பப்பட்டேன். எங்க குழந்தைகளுடைய மூச்சு எச்சங்கள், ரத்தங்கள், அவங்களுடைய சதைகள் இந்த உலகத்தை பேச வச்சிருக்கணும், ஆனா அமைதி ஆக்கிருச்சு. இதுவெல்லாம் நான் சாட்சியாக்குறேன், இறைவனை சாட்சியாக்குறேன். மக்கள் பார்த்துக்கங்க. அப்படி வார்த்தையை சொல்லிட்டு அனஸ் ஒரு சமூக ஊடகவியலாளர், ஜேர்னலிஸ்ட். அவர் அஃபீஷியலா படிச்சு வந்தவர். இடையில சேர்ந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இந்த செய்தியை உலகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பல பேர் இடையில சேர்ந்தாங்க. ஹாசிம் சபாத்லாம் இடையில சேர்ந்தவர். ஆனா அனஸ் ஷரீஃப் அப்படி இல்லை, அஃபீஷியலா படிச்சு வந்தவர். நீங்க பார்க்கலாம், 2023 நவம்பர்ல இவர் செய்தி சேகரிக்கிறப்ப இவரை என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலு செய்தி சேகரிக்க கூடாது, செய்தி வெளியில போடக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஹமாஸினுடைய தொடர்பாளராக செயல்பட்டாரு, தலைவராக செயல்பட்டாரு, ராக்கெட் ஏந்திரத்தில் செயல்பட்டாரு. அப்ப ஏன் போய் டீல் பேசின, செய்தி சேகரிக்க ஏன் சொன்ன? அவர் கேட்கல. நான் செய்வேன், இதை என் உலகத்துக்கு கொண்டு வரணும், மக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்கன்னா, டிசம்பர் 2023 தகப்பனார யாராவது ஜேர்னலிஸ்ட் இருந்தாங்கன்னா முதல்ல டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாங்க. வால் தகுதுடைய மகன், அவரும் ஒரு பணிக்குழு தலைவராக இருந்தார். அவருடைய மகன் நம்ம எல்லாம் பேசியிருக்கோம். ஹம்சா தகுதுதை கொண்டுட்டு இப்படி தான் சொன்னாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க, டைரக்டா தாக்காம அவங்களுடைய குடும்பங்களை தாக்குவாங்க. ஒரு உளவியல் தாக்குதல். அனஸினுடைய தகப்பனார் டிசம்பர் 2023 கொல்லப்படுறாரு. அங்க நின்றுட்டு அனஸ் பேசுற வார்த்தை எப்படின்னு கேட்டீங்கல்ல, சொல்ற அனஸை பத்தி. அனஸ் அங்க நின்று பேசுறாரு, நாங்கள் இறைவனுக்குரியவர்கள், எங்களுடைய திரும்பி செல்லுத இறைவன்கிட்ட இருக்குது, எந்த விஷயமும் எங்களை தடுக்காது, செய்தி வந்தே தீரும். சும்மா சாதாரணமாக மிகைப்படுத்தி பேசுகிற சொல்கிற ஒரு பேச்செல்லாம் அப்படியே ஒரு புல்லரிக்க வைக்கிது. சொல்லிட்டு தொடர்ந்து செய்திகள் பதிவு செய்கிறாரு, தொடர்ந்து மக்களுக்கு செய்திகளை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இவரை என்ன பண்ணுறான்னு சொன்னால், இஸ்ரேலுடைய ஸ்போக் பேர்சன், முன்னாடி டேனியல் ஹேக்கரி இருந்தால் இப்போ அவுச்சேரின்னு ஒருத்தர் இருக்கான். அந்த சைத்தா என்ன சொன்னான்னா, இவர் ஹமாஸினுடைய தலைவராக செயல்படுறாரு அப்படின்னு. ஆனால் அவர் களத்தில் நின்று நாள் முழுவதும் நியூஸ் தான் சேகரிக்கிறார். எல்லா நியூஸ் அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு அதாவது யூஎனுடைய சீஃப் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டீஃபன் என்ன சொல்றாங்கன்னா, அனஸ் உண்மையில பத்திரிகையாளர் தான் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஐநாவுடைய சிறப்பு செய்தி தொடர்பாளர் ஐரின் கான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அனஸ் நீ சொன்ன மாதிரி கிடையாது, நீங்க பொய் சொல்றீங்க, அவர் அப்படி கிடையாது, அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் செய்தி சேகரித்து மக்களுக்கு உண்மைத்தன்மை போறப்ப வடக்கு காசாவை இப்ப காலி பண்ணும். அதானே சொன்னாரு அவங்களுடைய மேஜர் ஜெனரல் சொல்றாரு, இயால் ஜாமீர் என்ன சொன்னார், வடக்கை நாங்கள் கைப்பற்ற போறோம், வடக்குக்குள்ள நாங்கள் போக போறோம். இப்போ வடக்கில் யார் செய்தி சேகரிக்கிறது? வாடி காசாவுடைய வடக்கு செய்தியை சேகரிக்கிறது அனஸ் ஷரீஃப் தான். அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய டீம்லாம் இருக்கு. முகமது கார்கே இருக்காரு, நௌஃபல் இருக்காரு, இப்ராஹிம் இருக்காங்க, இப்படி 4 பேர் இருக்காங்க. இவங்க தான் செய்தியை சேகரிக்கிறாங்க. உலகத்துக்கு இந்த செய்தி இவங்க தான் கொண்டு வர்றாங்க. அதை துண்டிக்கணும், என்ன பண்ணணும், அவங்கள கொல்லணும், அந்த செய்தி வெளி உலகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மேல தவறான செய்திகளை சொல்லி இன்னைக்கு அவங்கள கொல்லப்பட்டிருக்காங்க. இறைவன் அவங்கள பொருந்திக்கணும், சகீதனுடைய அந்தஸ்து கொடுக்கணும் அவங்களுக்கு. எப்படி கொல்லப்பட்டதுன்னா, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சரியாக இந்தியாவுடைய டயத்துக்கு 11:30 மணி அவங்களுடைய டென்ட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்க சமயத்தில் அங்கே போய் அந்த ட்ரோன் மூலியமாக போடுறாங்க. குண்டை போட்ட உடனே இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்ஜசீரா அவனுடைய வேற ஒரு நிருபர் அவர் போய் உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா அனஸ் உடல்லாம் செதறிஞ்சு கிடக்குது. அதே மாதிரி முகமது கார்கியா அவரும் ஒரு சிறந்த ஜேர்னலிஸ்ட்டு, அவர் எரிஞ்சுக்கிட்டு இருந்தார். எரிஞ்ச நேரம் தூக்கி போய் காப்பாற்றினேன், அப்படி இருந்தும் ஒரு இது பண்ண முடியலை அப்படிங்கிற செய்தியை பத்திரிகையாளர்கள் மேல குறி வச்சது. 270 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பத்திரிகையாளர் பின்னாடியும் வலியும் வேதனையும் நிறைந்த கதைகள், உண்மை சம்பவங்கள் இருக்குது. இல்லைன்னா இப்போ இப்படி பத்திரிகையாளர்கள், அதாவது அவங்க குடும்பத்துக்கு ஒரு அச்சுறுத்தல், இவங்க கொல்லப்படுறாங்க. இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் வரும்போது மீதி உயிரோடு இருக்கக்கூடிய அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை எப்படி கையாளுறாங்க?
எப்படி கையாளுறாங்கன்னா, சகோதரிகளுக்கு அல்லாஹ் அருள் செய்யணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி முகமது, இதில் அனஸோடு சேர்ந்து கொல்லப்பட்டவங்க முகமது கார்கே, அவங்களுடைய மனைவி பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறாங்க, இந்த ஹிஜாப் அந்த அணிந்த நிலையில், பர்தா அணிந்த நிலையில் வந்து பேச வர்றாங்க. என் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன சொல்லி போகிறீங்க, என்ன மாதிரி எந்த பெண்களும் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, இந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாது, உதவியாக இருந்துடக்கூடாது. அதே சமயம் எங்களுக்கு முகமது கார்கே சொல்லிட்டு போனார். என்ன சொல்லிட்டு போனார்னா, குரானை என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க சொன்னார். நம்மளாம் குரானை தொடுறோமான்னு பார்க்கணும். குரானை கற்றுக் கொடுக்க சொன்னார். நான் குரானை கற்றுக் கொடுக்க போகிறேன், என்னுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளை வளர்க்க போகிறேன் அப்படிங்கிற செய்தியை அவங்க சொல்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடிய மக்கள் மேலே தமிழகத்தில் இருக்க செய்தித்தாள் இருக்காங்கல்ல, சில அயோக்கிய செய்தித்தாள்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கஸ்ஸாவில் இருக்கக்கூடிய பெண்களை தவறானவர்களாக சித்தரிக்கிறாங்க. தவறான சித்தரிக்க என்ன பண்ணணும், இப்போ முஸ்லீம்கள் தாக்கல் நடத்தினா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, உடனே அது வேறு மாதிரி சித்தரிச்சு பாகிஸ்தானுக்கு போங்கடான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யஹ்யா சின்வருடைய மனைவி அந்தம்மா தப்பிச்சு ஓடி போய் அந்தம்மா வெளிநாட்டில் போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சான். வெளியில் போகவே முடியாது, அந்தம்மா எங்கே இருக்குன்னே தெரியாது. அது ஹிந்து பற்றி எழுதுறான் இந்த செய்தியை. தமிழ்ல ஹிந்து பொறுத்த வரைக்கும் நிறைய சங்கி கதைகள் தான் எழுதிட்டு இப்போ சங்கியாவே மாறிட்டான், முழு சங்கியா மாறிட்டான். இங்கிலீஷில் வேற மாதிரி இருக்குது, ராம் இருந்தப்ப வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ அது முழு சங்கியா போச்சு. தமிழகத்தில் இப்படி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இல்லாமல் ஹம்னா அப்படின்னு சொல்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட், இவங்க பெண்ணு, இவங்க கொல்லப்படுறாங்க. இவருடைய கணவர் நிர்வாணமாக்கப்படுறாரு. நிர்வாணமாக்கப்பட்டு தெற்கு பகுதியில் விடுறாரு. விட்டு தன் மனைவியை பார்க்கணுன்னு வடக்கு பகுதிக்கு ஒடியாடுறாரு. அந்த மனைவியை பார்க்க வர்றப்ப மனைவி அந்த இடத்துல இஸ்ரேலால் கொல்லப்பட்டிருக்காங்க. உடல் பகுதி எதுவுமே கண்டுபிடிக்க முடியலை, பெண் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்படியான நிலை இருக்குது. ஆனால் இந்த நிலையில் தமிழகத்தில் இன்றைக்கி எதெல்லாம் பேச பொருளாக இருக்குது தெரியுங்களா? ஐயோ, நம்ம தமிழகத்தில் இருக்காங்களே சில மக்கள் அதிபுத்திசாலி. தமிழகத்தில் மட்டும் பெரிய ஒரு கொடுமை இருக்குது. என்னென்னா, கிழவனுக்கு குமரன் வேஷம் போடுறது. ஐயா ரஜினிகாந்த் உண்மையான ஹீரோ. பார்த்தீங்கன்னா படத்தில் வருவார், ஏழைகளுக்காக பாடுபடுவார், ஏழைக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படி இப்படிங்குவார். யாசின்னு ஒரு பையன் பணம் எடுத்து கூப்பிட்டு வச்சு கொடுத்து விளம்பரம் தேடிக்கிட்டீங்களே, இதே உண்மையான ஹீரோக்கள் சொல்லி எவனா இதை பற்றி பேசியிருக்கீங்களாடா? சிங்கப்பெண்ணை யாரை காட்டுறாங்க? அசிங்கத்தை காட்டுறாங்க. ஹம்னா அவங்க சிங்கப்பெண்றா, ஹலா அவங்க சிங்கப்பெண்ணு. இந்த மாதிரி விஷயங்கள் பேச நம்ம மக்களே, இந்த கூலி படம் வந்துருச்சா, இது வந்து 1000 கோடி ரூபாய்க்கு விற்குமா, இது எல்சியில் வருதா, இது கழுதையில் வருதா, குப்பையில் வருதா, வெக்கப்படணுங்க. உண்மையான ஹீரோ யார் தெரியுமா? அனஸ் ஷரீஃப் உண்மையான ஹீரோ, ஹம்சா உண்மையான ஹீரோ, ஹாசிம் சபாத் உண்மையான ஹீரோ, முகமது கார்கே உண்மையான ஹீரோ, அபு கட்டா உண்மையான ஹீரோ. அவங்கள பற்றி நம்ம ஆளுகளுக்கே தெரியலையே. நம்மளே மோகத்தில் கவர்ச்சியில் போய் விழுந்திருக்கிறோமே. இது வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. சரி, நான் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஐநா சார்பில் சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஐநாவுடைய தரப்புலேருந்து கற்பழிப்புகள் அதிகமாக நடக்குது அப்படின்ற ஒரு செய்தியுமே வந்தது. அது என்ன, அது விவரம் என்னென்ன? அன்டோனி குட்ரோஸ் ஐநாவுடைய பொதுச் செயலாளர், இப்போ பேரை கேட்ட உடனே இஸ்ரேலில் இருக்கவங்களுக்கு அப்படி கப்படப்படன்னு இருக்கும். அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி நம்ம ஏதாவது தகவல் சொல்லுவோம், ஏன்டா இப்படி இந்தியாவை சீலச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சங்கி பெண்ணு கேட்டால் உடனே மேலே என்ன போடுவாங்கன்னா, தேச துரோகிங்க வாங்க, தேசத்துக்கு நீ தான் கெட்ட பேர் உண்டாக்கிட்டு இருக்கீங்க, ஏன்டா அப்படின்னு கேட்டால் இப்படி ஒரு கெட்ட பேர் போடுவாங்க இல்லை. அது மாதிரி அன்டோனி குட்ரோஸோடைய பேரை கேட்டாவே இஸ்ரேல்காரங்க பெரும்பாலும் சொல்லிட்டு அவர் ஜெர்மனிக்காரு, பார்த்தீங்களா நாஜி புத்தி அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு. அன்டோனி குட்ரோஸ் நம்ம பார்த்து அவருக்கு வெளிப்படையாக நம்ம சொல்லணும், மக்கள்கிட்ட நம்ம அதான் சொல்கிறோம். அன்டோனி குட்ரோஸுடைய நோயற்ற வாழ்விற்காகவும் அவருடைய நேர்வழிக்காக துவா செய்யுங்க. அன்டோனி குட்ரோஸ் அப்போ இருந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர். அவர் இப்போ சொல்கிறாரு, இஸ்ரேல்லையும் ரஷ்யாவிலாலும் பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜூலை 2024 சீடாமென் அப்படின்னு சொல்கிற ஒரு சிறைச்சாலைங்க, இஸ்ரேலில் இருக்க மிக கொடிய சிறைச்சாலையில் ஒன்று. அதில் 10 பேர் சேர்ந்து பலஸ்தீன் நம்ம பெண்மணியை கூடி கற்பழிப்பு செய்கிறாங்க. கற்பழிப்பு செஞ்சு அந்த வழக்கு வருது விசாரணைக்காக. 2-3 பேரை விடுதலை செஞ்சுட்டாங்க. அந்த இடத்துக்கு போராடுறதுக்காக ஒருத்தன் போகிறான், இத்துமார் பெண்கியூர்னு. உலகத்தில் நான் பார்த்த அளவுக்கு இவ்வளோ கேடு கெட்டவங்க வேற இவனை தவிர யாரும் இருக்க முடியாது. என்ன நம்ம சொன்னேன், கற்பழிச்சதெல்லாம் உண்மைதான், எல்லாம் சரிதான். ஆனால் அதுவுமே இராணுவ நடவடிக்கை, நாட்டுக்கான நடவடிக்கை அப்படின்னு சொன்னான். அந்த கற்பழிப்புடைய கதைகள் நிறையா இருக்குது. இது மாதிரி நவம்பர் மாதம் வந்து கமால் ரத்வான் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 300 மருத்துவ ஊழியர்கள் உட்பட அபு சஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டாக்டர், பிரபலமான டாக்டர், அவரை கைது செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இது மாதிரி ஹிஜாபு களையப்பட்டு அவங்களை நிர்வாணப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற பல துஷ்பிரயோக வழக்குகள் இருக்குது. இந்த வழக்கை தான் இன்னைக்கு அன்டோனி குட்ரோஸ் பேசுகிறாரு. நாங்கள் ஐநாவில் கொண்டு வர போகிறோம், இதை பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஆனால் எவ்வளோ பேசினாலும்
அவர் சொல்றாரு இதை தடுக்க முடியுமான்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அவர் கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. அமெரிக்காக்கார இந்த ட்ரம்ப் இருக்கான்ல, இவன் என்ன பண்ண வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி எதையாவது பயன்படுத்தி அவர் ஏதாவது குற்றச்சாட்டை சொல்லி எப்படியாவது மூடி மறைச்சிடறாங்க. அவர் பதிவும் செஞ்சுட்டு ஆதங்கமும் படுறாரு. அப்படிப்பட்ட ட்ரம்ப்புக்குங்க என்ன சொல்றது, பிபிசியில் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. மிகப்பெரிய சமூக போராளி சன்னி லியோனை கூட்டு வந்து ட்ரம்ப் எப்படிப்பட்டவர், அது ஒரு பெரிய பைத்தியமாக இருக்கும் போல், அதில் எதுவுமே மையம் என்று எதுவுமே கிடையாது, ஒன்று சரி தவறு தான், ஆனால் நான் மையத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு பேட்டி கொடுத்து நான் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருக்கிறேன், அவர் சரியும் செஞ்சிருக்காரு தப்பும் செஞ்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ட்ரம்ப் அண்டோனி குட்டரஸ் கண்டிக்கிறாரு. அதை எவ்வளோ தவறுகள் நடந்திருக்கு. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் எத்தனை பாம்கள் போடுறதுக்கு MK-84 போடுறதுக்கு இஸ்ரேலுக்கு அனுமதி கொடுத்துருக்குறான். அதை பற்றியெல்லாம் பேசாமல் இதை பேசுகிறாங்க. இதை தமிழ் சேனலில் சில சேனல்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்டோனி குட்டரஸோட ஏன் போடுறதில்ல? அண்டோனி குட்டரஸோட போடுங்கப்பா தமிழ் சேனலில். அப்போ இவ்வளோ பெரிய துஷ்பிரயோகம் அங்கே நடந்திருக்கு. இதை தான் அண்டோனி குட்டரஸ் பேசியிருக்காங்க, மக்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லைனா இப்போ அந்த ஊடகங்களோட நிலைப்பாடு, சில ஊடகங்கள் காசா மக்களோட வழிகளை பதிவு செய்கிறாங்க, பல ஊடகங்கள் இப்போ அனசுக்காக உலக அளவில் எங்கே போராட்டம் நடக்குது அந்த செய்திகளை பதிவு செய்கிறாங்க. இதில் இஸ்ரேல் ஊடகங்களோட நிலைப்பாடு எப்படின்னா இருக்கு? அவங்க எந்த செய்தியை முன்னிலைப்படுத்துறாங்க? இஸ்ரேல் ஊடகத்தை பொறுத்த மாத்திரத்தில் பணைய கைதியுடைய ஹாஸ்டேஜுடைய பழைய வீடியோ பற்றி நம்ம பேசியிருந்தோம். டேவிட்னு ஒரு ஹாஸ்டேஜுடைய வீடியோ பற்றி பேசியிருந்தோம். அந்த செய்தியாக முழுக்க முழுக்க இருக்குதான். இது ராய்டர்ஸ் தரக்கூடிய தகவல். கஸ்ஸாவில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பட்னியால் இருக்கவங்க பாதிக்கப்பட்டவங்க, அதை பற்றியே இல்லை. அங்கே போராட்டம் இருக்கிறது, அவங்க தாய்மார்கள் என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கப்பா, கண்டிப்பாக உங்களுக்கு வழி இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஏற்றுக்கிறோம். 2 பேர் 20 பேருக்கு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கன்னா 18,000 குழந்தைகள், அட பாவிகளா, எத்தனை பேருடைய பாடியை வச்சுருக்கீங்க? பாடியை வச்சுக்கிறாங்க, தரமாட்டிக்கிறாங்க. மேற்கு கரையில் இறந்து போகிறவங்களுடைய பாடிக்கு அனுமதி கிடையாது. 15 பேருக்கு மேலே கூடக்கூடாது. நீங்கள் உள்ள ஆளுகளை சேகரிக்கக்கூடாது. ஊர்வலமாக நீங்கள் அது நம்ம ஜனாசா பின்தொடர்ந்து போவோம்ல, அப்படி மாதிரி நீங்கள் பின்தொடர்ந்து செல்லக்கூடாது. இவ்வளோ உத்தரவு போடுறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இஸ்ரேலில் இதுக்கு மாற்றமாக இங்கே நடக்க செய்து அங்கே போடணும்ல, அதை விட்டு அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களில் வந்து இப்படி மோசமான ஒரு அங்கே என்ன நடக்குதோ அதை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அப்படி ஒரு முத்தாய்ப்பான சம்பவம்னு கூட சொல்லலாம். ஒரு ரத்தினமான சம்பவம், பெத் சலாம்னு ஒரு அமைப்பு, இஸ்ரேலில் இருக்கிற அமைப்பு, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூத அமைப்பு. இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யணும், நேர்வழிக்காக துவா செய்யணும். பெத் சலாம் அந்த அமைப்பு நீங்கள் வேணால் இப்போ போட்டு பாருங்கள். இஸ்ரேல்காரன் செய்யக்கூடிய அநியாயங்களை மட்டுமே பதிவு செய்கிற ஒரு அமைப்பு. அவ்வளோ அதுதான் நல்ல மனிதர்கள் இருக்காங்க, நம்முடைய பார்வையில் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. டேட்டாவும் அதான் நம்மளுக்கு தெரியுது. அந்த மக்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் இருக்க மோசமானவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதில் ஊடகங்கள் இருக்கனால இப்படி அந்த ஊடக செய்திகள் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதை மக்கள் நம்பக்கூடாது. கஸ்ஸாவுடைய மக்கள் நிலையை பொறுத்து தான் நீங்கள் அமையணும். ஏன்னா தன் நல்லவன் காட்டிக்கு என்ன பண்ணுவான், ஒவ்வொரு பெரிய பஞ்சாயத்து வந்தால் என்ன பண்ணுவான்னா உடனே எங்களை அப்படி அடித்தார்கள், எங்களை இப்படி அடித்தார்கள். முன்னால் நம்ம பார்த்துருப்போம் 2023 நம்மலாம் பேசுகிறப்ப கஸ்ஸாவில் என்ன பாதிப்பு ஏற்படுன்னு பார்த்தா உடனே ஹமாஸ் வந்து சுட்ட வீடியோ ஒன்று எடுத்தப்போ தான் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா எங்களை எப்படி செஞ்சாங்க, பார்த்தீங்கன்னா அப்படி செஞ்சாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் செயல்பட்டு இருக்காங்க. சரிண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்தில் அங்கே களத்தில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட நிகழ்வுகளை தெளிவுபடுத்துனீங்க. நிகழ்ச்சியில் கலந்துட ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.